ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மஞ்சள் மூட்டைய நீங்க உங்க பூஜையில தயார் செய்து உங்க வீட்டோட பீரோல வைக்கிறதால பணம் காந்தம் போல வசியமாகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை என்ன மாதிரி தயார் செய்து எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த ஒரு ஆடி அமாவாசை. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நாள்ல இறை வழிபாடு செய்யறது, பித்ருக்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம கூடுதலா நாம செய்யக்கூடிய சில தாந்திரிக முறைகள், பரிகார முறைகள் நமக்கு எக்கச்சக்கமான செல்வ வளங்களை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடும். அமாவாசை அப்படிங்கிறத பொதுவா பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள். வருஷத்துல வரக்கூடிய 12 அமாவாசைகள்ல ஒரே ஒரு அமாவாசை மட்டும் நீங்க திதி தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களுக்கான வழிபாடு செஞ்சாலே மீதி இருக்கக்கூடிய 11 அமாவாசைகளும் வழிபாடு நடத்தாம விட்டா கூட அதுக்கான பலனை இந்த ஒரு நாள்ல பெற முடியும். அந்த ஒரு சக்தி இந்த ஆடி அமாவாசைக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சில நேரங்கள்ல சில தடங்களும் தடைகளும் வர்றது உண்டு. நம்ம திரும்பி பார்த்தா நம்மள அறியாம என்ன விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற குழப்பமும் ஒரு தெளிவும் இல்லாம இருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட பித்ரு சாபமோ பித்ரு தோஷமோ இருக்கலாம். நம்மளோட முன்னோர்களோ நாமளோ தெரிந்தோ தெரியாமலோ கூட பித்ரு சாபம் பித்ரு தோஷத்துக்காக ஆளாயிருக்கலாம். அதை நிவர்த்தி பண்றதுக்கான அற்புதமான நாள் தான் இந்த ஒரு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது மூலயமா உங்களோட வாழ்க்கையை மேம்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையும். பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம உங்களோட பிள்ளைகளோட திருமண தடை நின்றுகிட்டே போகலாம். இல்லைன்னா உங்களோட குழந்தைகளுக்கு குழந்தை பேர் இல்லாம அவங்க திருமணமாகிய பல வருஷங்களா குழந்தை பாக்கியத்தாக ஏங்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் எக்காரணத்தை கொண்டும் ஒரு வீட்டில் 2 விஷயங்கள் நடக்கவே கூடாது. ஒன்று குலதெய்வத்தை நம்ம புறக்கணிக்கிறது, இன்னொன்று பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தை வாங்கிறது. அது ரெண்டுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு ஆடி அமாவாசை. அமாவாசை திதி அப்படிங்கிறது வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அதிகாலை 3 மணி 6 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை திதி மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நீங்க வியாழக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா காலடி எடுத்து வைக்கிறதே அமாவாசை திதியெல்லாம் காலடி எடுத்து வைப்பீங்க. அன்னைக்கு 1:30 ராகு காலம், காலையில 6:07 யமகண்டம். அதனால இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல உங்களோட பித்ரு வழிபாட்டுக்கும் உங்களோட இறை வழிபாட்டுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிக்கலாம். காலையில ஒரு 10:30 மணிலேருந்து 11:30 இந்த 1 மணி நேரத்தை திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஒதுக்கிக்கோங்க. இன்னொரு பக்கம் மதியம் 12:15 மணிலேருந்து 1:15 இந்த 1 மணி நேரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ இல்லை அம்மா அப்பாவுக்காகவோ படையல் போட்டு வழிபாடு நடத்துறதுக்காக நீங்க ஒதுக்கிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவர் இருக்கக்கூடிய பட்சத்துல மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ கண்டிப்பா திதி தர்ப்பணம் எள்ளு தண்ணீர் வைத்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படையல் போட்டு அவங்க போட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு எல்லா வழிபாடும் செய்யலாம். ஆனா எள்ளு தண்ணீர் வைத்து திதி தர்ப்பணம் மட்டும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பகல் நேரம் முழுக்க பித்ரு வழிபாடு, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது இதுக்காக ஒதுக்கிட்டு மாலை நேரங்கள்ல இறை வழிபாடு சம்பந்தமாகவும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்கள் பண்றதுக்காகவும் நீங்க ஒதுக்கிக்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வெறும் பித்ரு வழிபாட்டுக்கு மட்டுமானது அப்படிங்கிறத நீங்க நினைச்சிடக்கூடாது. பகல் நேரங்கள்ல பித்ருக்களுக்கு வழிபாடு பண்றது, திதி தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு அமாவாசை தினங்கள்ல பொதுவா என்ன மாதிரி நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு வீட்டுல இறை வழிபாடு செய்வீங்களோ அதை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மஞ்சள் மூட்டைய நீங்க உங்க கையால தயார் செய்து உங்க வீட்டோட பீரோல வைக்கணும். நாம இந்த இடத்துல ஏன் மஞ்சள் நிற துணியை பயன்படுத்துறோங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த ஒரு ஆடி அமாவாசை எந்த கிழமையில எந்த தினத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன் மாறுபடும். இப்ப உதாரணத்துக்கு வியாழக்கிழமை வந்திருக்கு. வியாழக்கிழமை பொதுவா குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள், குருவாரம். குரு பகவானுக்கு உகந்த நிறம் என்ன தெரியுமா? மஞ்சள். அதனாலதான் குரு பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மஞ்சள் நிற துணியை நீங்க பயன்படுத்த போறீங்க. ஒருவேளை வீட்டுல மஞ்சள் நிற துணி இல்லைன்னா எல்லோரு வீடுகள்லையும் இந்த வெள்ளை நிற துணி ஒயிட் கலர் வேஷ்டியாவது இருக்கும். அதை 4 துண்டா ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு கட் பண்ணி அதை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல கொஞ்ச நேரம் ஊற வைத்து அதை காய வச்சிட்டிங்கன்னா அது மஞ்சள் நிற துணியா மாறிடும். அதுக்கப்புறம் கூட இந்த வழிபாட்டுக்கு அந்த மஞ்சள் நிற துணியை பயன்படுத்திக்கலாம். ஆனா இதுல என்னென்ன பொருட்கள் போட போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
வீட்டோட பூஜையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சுட்டு, எப்பவும் போல உங்க வழிபாட முடிச்சுடுங்க. உங்க ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த மூட்டைய தயார் பண்ண போறீங்க. பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு தட்டு மேல இந்த மஞ்சள் நிற துணிய விரித்து வைத்து, அதுல சில பொருட்கள போடப் போறோம். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த இடத்துல நாம ஏன் சில்லறை நாணயத்த போடுறோம்னா, வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது. குபேரருக்கும் உகந்த நாள் தான். குபேரருக்கு உகந்த பொருள் இந்த ஒரு சில்லறை நாணயம். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவால்ல. ரூ. 1 ரூ. 2 சொல்லி ஏதாவது ஒரு சில்லறை நாணயத்த போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் கொண்டை கடலை. கொண்டை கடலை அப்படிங்கிறது குரு பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தானியம். வாழ்க்கையில குரு தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கொண்டை கடலை மாலை, கொண்டை கடலை பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். அதனால ஒரு ஸ்பூன் கொண்டை கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள். கிழங்கு மஞ்சளா போடக்கூடாது. வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள ஒரு சிட்டிகைன்னா ரொம்ப இல்ல. மஞ்சள் தூள உங்க கையால விரலால கிள்ளி எடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வருதோ, அத ஒரு துளி அந்த மஞ்சள் துளி மேல வச்சிடுங்க. அது கூட ஒரே ஒரு ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வசியப் பொருள். வசீகரத்தன்மை அதிகம் கொண்ட ஒரு பொருள் இந்த ஒரு ஜாதிக்காய். அதனால ஒரே ஒரு ஜாதிக்காய வச்சிடுங்க. இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப எளிதா கிடைக்கும். குழந்தைகளோட எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களுக்கு இத பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கலனா, சூப்பர் மார்க்கெட்ல, ஆன்லைன்ல இந்த ஜாதிக்காய் கிடைக்கும். இப்படி இந்த எல்லா பொருட்களையும் ஒண்ணா சேர்த்துட்டீங்க. தேவைப்பட்டா இதுல ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி அப்படிங்கிறது அன்றைய தினம் ஆடி அமாவாசை சந்திர பகவானுக்கு உகந்த இந்த ஒரு பச்சரிசிய 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல குறைந்தது ஒரு 3 பொருளாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அந்த மஞ்சள் துணியால மூட்டையா கட்டி, பச்சை நிற நூல், அதாவது வீட்ல பூ கட்டுறதுக்குன்னு பச்சை நிற நூல் வச்சிருப்பீங்க. இல்லைன்னா பச்சை நிற நூலை கடைகள்ல வாங்கிட்டு அந்த மஞ்சள் மூட்டைய பச்சை நிற நூலால கட்டணும். ஏன் பச்சை நிறம் கட்டுறோம்னா, வியாழக்கிழமை குபேரருக்கும் உகந்த நாள்னு சொல்லியிருக்கோம். குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை. குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் மூட்டையில மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி இவங்க எல்லாருக்கும் உகந்த இந்த எல்லா பொருட்களையும் அதை வச்சுட்டு, அதுல குபேரருக்கு உகந்த பச்சை நிற நூலால கட்டி இந்த மூட்டைய விளக்குகள்லாம் எரியக்கூடிய பூஜை அறையில ஒரு மணி நேரம் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா உங்க பூஜைலாம் முடிச்சு உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இரவு சரியா ஒரு 8 மணிலேருந்து 9 மணி இந்த 1 மணி நேரத்துல இந்த மஞ்சள் மூட்டைய உங்க வீட்டோட பீரோல உள்பகுதியில் நீங்க வச்சுக்கலாம். பீரோல வைக்க முடியலங்கிறவங்க, நீங்க மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தை எந்த இடத்துல வைப்பீங்களோ, இந்த இடத்துல வச்சா எனக்கு வீண் வரையும் வீண் செலவு ஆகாதுன்னு நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட இந்த மஞ்சள் மூட்டையை பத்திரப்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் மூட்டையில கூட பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு அமாவாசை தினம் அன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதுல கூட பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி தண்ணியில விட்டுட்டு அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் பத்திரப்படுத்திக்கோங்க. அடுத்த முறை இந்த மூட்டையை தயார் செய்யும் போது எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சில்லறை நாணயத்தை மறுபடியும் அந்த மஞ்சள் துணியில வச்சு என்னென்ன பொருட்கள் சேர்த்து அந்த மூட்டையை தயார் செஞ்சீங்களோ அதே மாதிரி தயார் செஞ்சு எடுத்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த மூட்டைக்கு தூப தீபம் காமிக்கிறது ரொம்ப விசேஷம். சுத்தபத்தம் இல்லாம தொடுறதை தவிர்க்கிறதும் நல்லது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆடி அமாவாசை மாதிரி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான இறை வழிபாடா இருக்கட்டும், பித்ரு வழிபாடா இருக்கட்டும், தாந்திரிக முறைகள், பரிகார முறைகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.